ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் சீரீஸில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் வந்து லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்துருக்க இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்பர் சீரீஸில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னதுன்னா, இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதுக்கான ஃபார்முலா. இது வந்து ஸ்கொயர் கொடுத்து இது க்யூப் கொடுக்கும்போது முதல் இருக்க ஃபார்முலாவை அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த ஒற்றைப்படை எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இதில் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 1 3 5 கொடுத்துட்டு அப் டு +25 கொடுத்து இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே கொஷின்லேயே +25 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து நம்ம ஸ்மால் எண்ணன்னு எடுத்துக்கணும். ஆனால் நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, கேபிட்டல் என் ஸ்கொயர். அப்போ ஸ்மால் எண்ணை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா n+1 பண்ணிக்கணும். அப்போ 25 +1 பண்ணி ÷ 2. இதுதான் வந்து எனக்கு கேபிட்டல் என். ஸோ இந்த வேல்யூவுக்கு தான் நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 25 +1 26/2ன்னு பண்ணும்போது 13 வரும். அப்போ 13 ஸ்கொயர்டு இதுக்கு உரிய ஆன்சர் கிடைக்கும். இதே நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப் டு 1 3 கொடுத்துட்டு 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 25 டேர்ம் மாதிரி மீனிங், அப் டு 25 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போன்னும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இந்த 25 ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக கேபிட்டல் என்ன எடுத்துக்கணும். அப்போன்னும்போது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 25 ஸ்கொயர்டு கிடைக்கும். ஸோ அப்போ கொஷினில் வந்து இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். +25 இல்லை ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஸ்மால் எண்ணாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணணும். இந்த எண்ணுக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இல்லை 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண், 50 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா டைரெக்டாக அந்த நம்பரை அப்படியே கேபிட்டல் எண்ணாக எடுத்து அதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சணும். அவ்வளோதான். இது ஒன்று மட்டும்தான் இதில் இருக்க சின்ன கான்செப்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த இதில் இருந்து என்னென்னா, ஏதாவது ஒரு சப்போஸ் இதை கொடுத்துட்டு n×10+1/2 இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு இதை கேட்கலாம். இல்லாட்டி இதை கொடுத்துட்டு டேரெக்டாக க்யூபோட வேல்யூஸ் என்னென்னு கேட்கும்போது நம்ம திரும்ப எல்லாமே செஞ்சிட்ருக்க தேவையில்லை. n+1/2 கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுடணும். அப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்க, இன்பிட்வீன் இருக்க வேல்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மொத்தமாக ஹோல் கண்டுபிடிச்சிட்டு மிஸ் ஆன வேல்யூஸ் அதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் லாஸ்ட் மினிட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.